நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆணி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆஷாட நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது. அம்மனின் போர்ப்படை தளபதியாக விளங்கும் வாராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரியாக இது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் அமைந்துள்ள தருமை ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மங்கள வராகி அம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் கன்னிகா பூஜை நடைபெற்று வருகின்றன. 4ஆம் நாளான நேற்று மாதுளை அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் சோடச தீபாராதனைகளுடன் மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அம்மனுக்கே உகந்த ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதம் முதல் வெள்ளியை முன்னிட்டு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் உபகோவிலான தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் காலை முதலாகவே திரளான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இலவச தரிசனம் மற்றும் 20 ரூபாய் சிறப்பு தரிசனம் என 2 வழிகளிலும் தற்பொழுது வரை சுமார் 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலையில் நேரம் அதிகமாக ஆக பக்தர்களுடைய கூட்டமும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளில் கோவில் நிர்வாகம் செய்த நிலையில் பக்தர்களுக்கு அம்மனின் பிரசாதமாக கூழ் வழங்கப்பட்டு வருகின்றது. புவனகிரி கடைவீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் சிவகாம சுந்தரி அம்மன் ரூபத்தில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பெண்கள் அம்மன் சன்னதி முன்பு திருவிளக்கு பூஜை நடத்தினர். திருவிளக்கு மலர் அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை செய்து சிறப்பு வழிபாடை அடுத்து தீபாராதனை காண்பித்து வழிபாடு செய்தனர். சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் சிவகாம சுந்தரி அம்மன் ரூபத்தில் காட்சியளித்த கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் 43ஆம் ஆண்டு செடல் விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான செடல் உற்சவம் மற்றும் தேர்பவனி நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் வலம் வந்தார். முன்னதாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடலில் அலகு குத்தியும் கார், வேன், லாரி, பேருந்து உள்ளிட்ட கனரக வாகனங்களை அலகு குத்தி இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. மேலும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் யமஹா RX 100 பைக்கில் அமர்ந்து ஒய்யாரமாக வந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கோவிலின் செடல் திருவிழாவை ஒட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டது. விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். செடல் திருவிழாவை ஒட்டி ஏராளமான போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தஞ்சாவூர் பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் தனி சன்னதியாக உள்ள மகா வராகி அம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆஷாட நவராத்திரி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள மகா வராகி அம்மனுக்கு மட்டுமே நடைபெறும், வேறெங்கும் நடைபெறுவதில்லை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி விழா தஞ்சை பெரிய கோவிலில் மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பாக துவங்கிய நிலையில் 5வது நாளான நேற்று தேங்காய்ப்பூ அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறும். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாராகி அம்மனை வழிபட்டனர். உடுமலையை அடுத்த பள்ளப்பாளையம் அருகே உடுமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ளது. இங்கு வெங்கடேச பெருமாள், ஆண்டாள் பத்மாவதி தாயார், லட்சுமி ஹயக்ரீவர், சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், தன்வந்திரி, விஸ்வக்சேனர், ஆஞ்சநேயர் ஆகிய கடவுள்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார்கள். கோவிலில் வைகுண்ட ஏகாதசி, நவராத்திரி விழா, தமிழ் மற்றும் தெலுங்கு வருட பிறப்பு, ஹனுமன் ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில்
ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. கோவிலின் 8ஆம் ஆண்டு விழா 2 நாட்கள் நடைபெற்றது. முதல் நாள் காலை 7 மணிக்கு திருமஞ்சன நிகழ்ச்சியும் 8:30 மணிக்கு புற்றுக்கோவிலிருந்து பால்குடம் புறப்படுதல், அதைத் தொடர்ந்து ரேணுகா தேவிக்கு திருமஞ்சனம், மாலை 4:30 மணிக்கு பத்மாவதி தாயார் மற்றும் ஆண்டாளுக்கு திருமஞ்சன நிகழ்ச்சி நடைபெற்றது. 2ஆம் நாள் 7 மணிக்கு ஹோமம், நவகலச ஸ்தாபிதம், வெங்கடேச பெருமாள் மூலவர் மற்றும் உற்சவருக்கு திருமஞ்சனமும் ரேணுகாதேவி குழுவினரின் பஜனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதையடுத்து விசேஷ அலங்கார தீபாராதனையும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் உற்சவர் புறப்பாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை உடுமலை திருப்பதி பாலாஜி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேத்துப்பாறை கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிலையில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு நேற்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக விநாயகர், முருகன், கருப்பசாமி, நவகிரகம், காவல் தெய்வம் ஆகிய தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பேத்துப்பாறை, அஞ்சுவீடு, பெருமாள் மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு மதுரை முடிச்சாலை பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் தட்சிணாயன புண்ணிய கால பூஜை மற்றும் அன்னக்கூடை உற்சவம் நேற்று பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. ஆடி மாதத்தின் முதல் நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலிலும் பிற்பகல் 12 மணிக்கு மேல் தட்சிணாயன புண்ணிய கால பூஜை சிறப்பு முறையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் அர்ச்சனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து மூலவருக்கு முன்பாக சுமார் 10 அடி உயரத்தில் 20 படி புளியோதரை கொண்டு பெருமாள் திருவுருவம் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டது. அதனுடன் முறுக்கு, அதிரசம், தோசை, ஜாங்கிரி, மெதுவடை, இனிப்பு அப்பம், கார பூந்தி, காரச்சேவு உள்ளிட்ட பல்வேறு பலகாரங்களும் முக்கணிகளும் வைத்து அன்னக்கூட உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மகா தீபாராதனை, தூப தீப ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆடி மாதத்தின் முதல் நாளில் நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் குடும்ப நலன், வளம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் வேண்டி பிரார்த்தனை செய்தனர். பூஜை நிறைவடைந்ததை தொடர்ந்து அன்னக்கூட உற்சவத்திற்காக 20 படி புளியோதரை மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்ட அன்னம் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த பிரசாதத்தை ஏராளமான பக்தர்கள் பக்தியுடன் பெற்று சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தொட்டமெட்டரை கிராம பகுதியில் பாய்ந்தோடும் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு 64 வகையான மங்கள திரவியங்களால் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் பக்தி பெருக்குடன் வெகு விமர்சையாக நடைபெற்றன. முதற்காலத்தில் ரிஷிகளும் முனிவர்களும் நதிக்கரையினிலே தங்களது மடங்களையும் பீடங்களையும் அமைத்து இறைவனை வழிபட்டு வந்தனர் என்பது ஆன்மீக மரபு. நதிப்பிரியன் என்று போற்றப்படும் இறைவனுக்கும் இறைவிக்கும் ஓடும் நதிக்கரையில் பூசைகள் செய்வது அளவற்ற மகிழ்ச்சியையும் பேரொருளையும் தரும் என்பது ஐதீகம். அந்த உன்னத ஆன்மீக வழியை பின்பற்றி ஆன்மீக குருநாதர் பரத்வாஜ சுவாமிகளின் நல்லாசையோடும் வழிகாட்டுதலோடும் இந்த நதிக்கரை வழிபாடு சிறப்புற ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை தாம்பரம் பகுதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட கான்பூரை கவரும் வகையில் கிளை கொஞ்சம் எழிலோடு விளங்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளின் விக்கிரகம் தொட்டமெட்டரை தென்பெண்ணை ஆற்றங்கரையில் எழுந்தருள செய்யப்பட்டது. அங்கும் அம்பாளுக்கு பேராற்றல் தரும் 64 வகையான திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் புண்ணிய நதிநீர், பசும்பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், தேன், நறுமண பழவர்க்கங்கள், பானகம், வடைமாலை மற்றும் பலவண்ண வாசனை புஷ்பங்கள் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் கொண்டு அம்பாளுக்கு அடுக்கடுக்காக அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. நதிக்கரையில் பூஜை செய்தால் அம்பாள் மிகவும் மகிழ்வாள் என்று என் குருநாதர் பரத்வாஜ சுவாமிகளின் வாக்குப்படி சென்னையிலிருந்து அம்பாளை இங்கு எழுந்தருள செய்து
இந்த வழிபாட்டை நடத்தியுள்ளோம் என்று வராகி பிரியன் ஹரிபிரசாத் சுவாமிகள் தெரிவித்தார். ஆற்றங்கரையில் நடைபெற்ற இந்த விசேஷ அபிஷேகங்களை தொடர்ந்து மாலை வேளையில் ஓசூர் நகரில் அம்பாளுக்கு பக்தி பெருக்குடன் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை மற்றும் விசேஷ தீபாராதனைகள் நடைபெற்றன. கொண்டு அம்பாளை தரிசித்து அருள் பெற்றனர். நதிக்கரையில் நடைபெற்ற இந்த அரிய வழிபாடு ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களிடையே பெரும் ஆன்மீக நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறப்பு மற்றும் ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி அருள்மிகு ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டது. நேற்று முதல் அடுத்து வரும் 7 நாட்களுக்கு வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. ஆடி முதல் வெள்ளி ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு கோவில் கருவறை முழுவதும் 1008 மண் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு திவ்ய ஜோதி தரிசனம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம், ஆடி 18 பால்குடம் இடத்தில் வளையல் அலங்காரம், அம்மன் ஊஞ்சல் உற்சவம், 1008 புடவை அலங்காரம் போன்றவை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெற உள்ளது. கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு ஸ்ரீ மாரியம்மன் திவ்ய ஜோதி தரிசனத்தின் வழியில் ஆசி வழங்கினார். நேற்று காலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆடி பண்டிகையை முன்னிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டு சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரத்தில் ஏரி தெருவில் அமைந்துள்ள ஓம் சக்தி ஆலயத்தில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மலர்களால் சிறப்பான புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் வகையில் காட்சியளித்தார். நேற்று அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து அம்மனை தரிசித்து சிறப்பு அர்ச்சனைகளில் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாடு பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பிரம்மமலை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் சிறப்பு நிகழ்வாக ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பல்வேறு வகையான இனிப்பு, பலகாரங்கள் மற்றும் ஸ்வீட்களால் கண்கவர் இனிப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பல வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்ட இனிப்புகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனின் திருக்கோலம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அர்ச்சனை, தீபாராதனை மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடைபெற்றன. ஆஷாட நவராத்திரி விழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்து குடும்ப நலன், ஆரோக்கியம், தொழில் வளர்ச்சி மற்றும் வளமான வாழ்க்கை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் தன்னார்வலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு தர்கா முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. இதை ஒட்டி அதிகாலை முதலே அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு வண்ண மலர்கள், பட்டாடைகள் மற்றும் ஆபரணங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. ஆடி வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து குடும்ப நலன், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், தொழில் வளர்ச்சி மற்றும் உலக நலன் வேண்டி பிரார்த்தனை செய்தனர். பக்தர்கள் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை, மலர் மாலை, குங்கும அர்ச்சனை உள்ளிட்ட நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் கமிட்டி நிர்வாகிகள் மேற்கொண்டிருந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சாத்துக்குடல் ரோட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு அம்மனுக்கு காப்பு கட்டி தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று இரவு சுவாமி வீதி உலா வந்தது. இந்த நிலையில் நேற்று சிகர நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா மாலை நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்று விருதாச்சலம் மணிமுத்தாறு நதிக்கரையிலிருந்து பக்தர்கள் புனித நீராடி திரௌபதி அம்மன் கோவில் முன்பு தீக்குண்டத்தில் பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
பின்னர் அவர்களுக்கு ஐதீகப்படி சாட்டையடி கொடுக்கப்பட்டது. நாமக்கல் அடுத்த செல்லப்பம்பட்டியில் உள்ள அருள்மிகு சுயம்பு மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு மூலவர் சுயம்பு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் தங்க கவச சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. நேற்று அதிகாலை முதல் இரவு வரை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று செல்லப்பம்பட்டி சுயம்பு மாரியம்மனை வழிபாடு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் 400 ஆண்டுகள் பழமையான எல்லையம்மன் ஆலயத்தில் உள்ள யோக சனீஸ்வர பகவானுக்கு 18/7/2026 ஆடி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக யோக சனீஸ்வர பகவானுக்கு எண்ணெய் காப்பிட்டு பஞ்சாமிர்தம், பால், தயிர், திருமஞ்சனம், இளநீர், அரிசி மாவு, மஞ்சள் மற்றும் சந்தன அபிஷேகத்துடன் கலச அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யோக சனீஸ்வரனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களினால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.